இன்னைக்கான மோட்டிவேஷனு இங்கே இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களை மோட்டிவேட் பண்ணும். யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கீங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வேர்ட்ஸில் நீங்கள் மோட்டிவேட் ஆவீங்க. இன்றைக்கான மோட்டிவேஷன் என்னான்னு பார்ப்போம். 1000 முட்கள் தன்னிடத்தில் கொண்டிருந்தாலும் 1000 முட்களை தன்னிடத்தில் கொண்டிருந்தாலும் ஒரு சிறு தூண்டில் முள்ளிடம் மாட்டிக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் தோற்றுவிடுகிறது மீன்கள். 1000 முட்களை தன்னிடத்தில் கொண்டிருந்தாலும் ஒரு சிறு தூண்டில் முள்ளிடம் மாட்டிக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை தோற்றுவிடுகிறது மீன்கள். நமக்குள் பற்பல திறமைகள் இருந்தும் சிறிதும் எதிர்பாராத தருணத்தில் ஏற்பட்ட தோல்வியால் காயப்படும் போது உணரும் வலியும் வேதனையும் மறக்க முடியாத நல்லதொரு பாடத்தை வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுத்து விடுகிறது. நமக்குள் பற்பல திறமைகள் இருந்தும் சிறிதும் எதிர்பாராத தருணத்தில் ஏற்பட்ட தோல்வியால் காயப்படும் போது உணரும் வலியும் வேதனையும் மறக்க முடியாத நல்லதொரு பாடத்தை வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுத்து விடுகிறது. உடலின் காயத்தை போக்குவதற்கு மருந்து போட்டுக் கொள்ளலாம். ஆனால் மனதின் காயத்தை போக்க வேண்டுமாயின் தனக்கு ஏற்பட்ட தோல்விகள், துரோகங்கள், சறுக்கல்கள், அவமானங்கள் போன்றவற்றை அனைத்தையும் மறந்துவிட வேண்டும். உடலின் காயத்தை போக்குவதற்கு மருந்து போட்டு கொள்ளலாம். ஆனால் மனதின் காயத்தை போக்க வேண்டுமாயின் தனக்கு ஏற்பட்ட தோல்விகள், துரோகங்கள், சறுக்கல்கள், அவமானங்கள் போன்ற அனைத்தையும் மறந்துவிட வேண்டும். ஏனெனில் ஒரு வெற்றி சில தோல்விகளை மறக்கச் செய்யும். சில தோல்விகளை மறக்கச் செய்யும். ஆனால் ஒரு தோல்வி, இந்த வார்த்தையை கவனிங்க, ஆனால் ஒரு தோல்வி பல வெற்றிகளை பெறச் செய்யும். ஆக எந்த ஒரு செயலையும் நம்பிக்கையோடு செய்ய முற்பட்டால் மற்றவர்களும் உதவி செய்வதற்கு முன் வருவார்கள். நம்பிக்கை நிறைந்தவர் ஒருபோதும் யார் முன்னாடியும் மண்டியிட்டதில்லை. நம்பிக்கையோடு நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்பிக்கையோடு நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் நம்மை புன்முறுவலுடன் வரவேற்கும். முயற்சித்து பாருங்கள், தங்களால் முடியாதது என்று எதுவும் இல்லை. வெற்றி நிச்சயம்.